ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் இருக்குது. தமிழ், ஜிகே அண்ட் மேக்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஜிகே மட்டும் எடுத்தோம்னா 75 கொஷின்ஸ் வரும். இதில் வந்து நமக்கு என்னென்ன இருக்கும்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி இருக்குது, எக்கனாமி இருக்குது, யூனிட் 8, யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம எதுலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது லாஸ்ட் நடந்த குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம சயின்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு பாலிட்டியில் நிறையா கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சயின்ஸ்லையும் நமக்கு நிறையா கொஷின்ஸ் வரும். ஸோ சயின்ஸ் மட்டும் நம்ம எப்போவுமே படிக்காமல் போயிடவே கூடாது. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அதில் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிகேயில் இந்த சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாக தெளிவாக படிச்சிருவாங்க. ஆனால் சயின்ஸை வந்து கடைசி வரைக்கும் பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. சயின்ஸ் வந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். நம்ம அதை தவிர சயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ 6th பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி 12th வரைக்கும் படிக்கிறதுக்கு நம்ம சோஷியல் சயின்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சயின்ஸ் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா 6th to 10th சயின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் 8th, 9th, 10th சயின்ஸுன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது இந்த 3 சயின்ஸ் நம்ம படிக்காமல் போகவே கூடாது. 6th 7th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் 6 7 வந்து மோஸ்ட்லி இந்த 8 9 10 வந்து கவர் ஆகிடும். ஸோ சயின்ஸ் வந்து நம்ம எப்போவுமே படிக்காமல் போகவே கூடாது. ஸோ நம்ம சயின்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லா கொஷினும் குரூப் 4 கொஷின்ஸில் சயின்ஸில் வரக்கூடிய குரூப் 4 கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ டார்கெட் அச்சீவர்ஸில் சயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ், சயின்ஸுக்கு மட்டுமான ஒரு டெஸ்ட் சீரியஸ். இந்த டெஸ்ட் சீரியஸில் சயின்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு PDF மோட் டெஸ்ட் சீரியஸ். 6லேருந்து 12th வரைக்கும், 6th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் 25 டெஸ்ட் இருக்குது. இந்த 25 டெஸ்ட்லையும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு 2500 கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2500 கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஷின்ஸ் ஆனது இதை தாண்டி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அவ்வளோ முக்கியமான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இதிலேருந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். அதாவது இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 அப்போ நடுவில் ஒரு நாள் கேப் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் சயின்ஸ் படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து போயிடுறீங்கன்னா ஈஸியாக படித்து ரிவிஷன் சூப்பராக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கோம். கரெக்டாக இந்த ஸ்கெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஈஸியாக சயின்ஸோட சிலபஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகலாம். சயின்ஸில் கேட்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கேட்கக்கூடிய அனைத்து கொஷினுமே உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டிருப்போம். ஓகே, இப்போ நம்ம டைம் டேபிள் பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்கெடியூலை பார்க்கலாம். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பாருங்கள், மார்ச் 22 ஸ்டார்ட் பண்ணுறோம். 6வதுல இயற்பியல் மற்றும் வேதியியல், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது பயாலஜி. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இது ரெண்டையும் முடிச்சிட்டோம். சரி, இப்போ நீங்கள் இதை படிக்கிறதுக்கு நாங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபிசிக்ஸ்னா 6th ஃபிசிக்ஸ் புக் மட்டும் தனியாக எடுத்து அதில் முக்கியமான எதெல்லாம் இப்போ 6th ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்கும் நமக்கு. ஆனால் நம்ம கொஷின் ஏரியா எது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு கொஷின் ஏரியா எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி தந்துடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th இயற்பியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இயக்கம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குன்னா அந்த இயக்கத்தில் நீங்கள் எதெல்லாம் படிக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி தருவோம். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். முக்கியமானது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி தந்துடுவோம். அதை தாண்டி எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாகவும் இதை படிச்சிடலாம். இப்போ 6வது இயற்பியல், அதாவது 6th ஃபிசிக்ஸில் ஒரு 4 லெசன் இருக்குது, இல்லை ஒரு 3 லெசன் இருக்குன்னா அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அந்த ஹைலைட் பண்ணதை மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே, அதாவது 6வதுல இருந்து 10வது வரைக்கும் உங்களுக்கு முக்கியமானது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் இப்போ 11th 12th நமக்கு இந்த டெஸ்ட் சீரிஸில் இன்க்ளூடாக இருக்குது. ஸோ 11th 12th முக்கியமானது எல்லாத்தையுமே உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ 6th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் எதெல்லாம் படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே முக்கியமானதாக தேடி எடுத்து அதை தனியாக க்ராப் பண்ணி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் புக்ஸ் இல்லைனா கூட இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து நாங்கள் அண்டர்லைன் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முக்கியமாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் உங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, இந்த சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், சயின்ஸ் மட்டுக்கான உள்ள டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் கேட்கக்கூடிய அறிவியல் வினாத்தாள்கள், அதாவது அறிவியல் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இதை தாண்டி கொஷின்ஸ் வராது. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ நம்ம 7th ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியாக முடிக்கிறோம். அடுத்து பயாலஜி, அதாவது உயிரியலை வந்து நீங்கள் படிக்கிறீங்க. இப்படி தான் நமக்கு 6th 12th எல்லாமே அப் டு 10th வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம 11th இந்த இடத்துல எடுக்கிறோம். 11th வந்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜி மட்டும், அடுத்து 12th பயாலஜி மட்டும், அடுத்து வந்து ஃபிசிக்ஸ்னு பார்த்தோம்னா 11th 12th ஃபிசிக்ஸ் மட்டும், 11th 12th கெமிஸ்ட்ரி மட்டும். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்லையும் 100 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ 11th பயாலஜியில் 100 கொஷின்ஸ் இருக்குன்னா, இது முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். இப்போ நம்ம வெறும் கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். சரியான இணை எது, தவறான இதை எது, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கே கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த 11th பயாலஜியில் முக்கியமான எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அப்போ இது கூட இந்த கொஷின் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷனும் இப்படி தான் இருக்கும். ஸோ 11th பயாலஜி, 12th பயாலஜி, அடுத்து 11th 12th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், 11th 12th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, இந்த 14 டெஸ்ட் வரைக்கும் 6லேருந்து 12 வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்கள் தனித்தனியாக படிச்சுட்டு வருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணணும். படித்தா மட்டும் போதாது, ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுனால அடுத்து 6th சயின்ஸ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 7th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. 10th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 6th to 10th 6லேருந்து 10வது வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. அப்புறம் 11th 12th மட்டும் சயின்ஸுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் சயின்ஸுக்கு மட்டுமான ஃபுல் டெஸ்ட்டு மொத்தம் ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 25 டெஸ்ட்டில் மொத்தம் 2500 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த கொஷினை வந்து நம்ம பார்க்காம போகவே கூடாது. நம்ம எக்ஸாமுக்கு இந்த கொஷின்ஸ் பார்க்காம போகவே கூடாது. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். இதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இப்போ 25 டெஸ்ட் இருக்குன்னா, இந்த டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் மோட் டெஸ்ட் சீரிஸ் தான். கொஷின் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு அந்த ஆன்சர் கீயுமே உங்களுக்கு பிடிஎஃபாக அண்டர்லைன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் சீரியஸ். இந்த டெஸ்ட் சீரியஸை வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. சயின்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, இது குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, குரூப் 1 குரூப் 2 2A எல்லாத்துக்குமே வந்து அறிவியல், அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டெஸ்ட் சீரிஸாக இருக்கும். மொத்தம் இதில் 25 டெஸ்ட்டு, 2500 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் மூலம் கிடைக்கும். வித் பிடிஎஃப்பில் மட்டும்தான் அது நடக்கும். 6th to 12th எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி 6லேருந்து 10வது வரைக்கும், 6லேருந்து 12th வரைக்குமே எல்லா லெசன்ஸுக்குமே உங்களுக்கு ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். எல்லா டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து வித் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ரெண்டுமே பிடிஎஃப் மோடில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் சீரிஸோட ஸ்கெடியூல் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ். இந்த 2500 கொஷின்ஸை வந்து விட்டுறாதீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருந்து தான், இதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அதை நான் ஷியராக சொல்லுவேன். எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லையுமே வாட்ஸ்அப் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.